ஏன்பா உங்களுக்கு தான் லைக்கும் வரல வியூஸும் போல ஏன் வேஸ்டா வீடியோ போடுறீங்க? லைக்ஸே வரலாம் பரவாயில்லைங்க. விவசாயத்தை பத்தி வீடியோ போடுறது மட்டும் நான் நிறுத்த மாட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அவகோடா மரத்தில் வர நோய்களை பற்றியும் அவகோடா பழங்களில் வர நோய்களை பற்றியும் தெரிஞ்சுக்குவோம் வாங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஸ்டெம்ப் அண்ட் ரூட், தமிழில் தண்டு நுனி அழுகுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு பின்னாடி நம்ம அவகோடா பழங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அவகோடா பின்பக்கம் அந்த காம்பு பகுதி இருக்குல்ல, அது வந்து நம்ம வெட்டி எடுத்த பிறகு அது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சை மற்றும் பாக்டீரியா போய் பழங்களை வந்து சேதப்படுத்தும். இதைத்தான் நம்ம வந்து ஸ்டெம்ப் அண்ட் ரூட் டிசீஸ் சொல்லுவோம். செகண்டாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அவகோடா ஸ்கேப். இது எல்சினோ பெருசு என்ற பூஞ்சைனால் ஏற்படும் ஒரு பூஞ்சன நோய். இது தமிழில் வந்து பூஞ்சன நோய் இல்லைன்னா காளான் நோயின்னு சொல்லுவாங்க. மூணாவது நம்ம பார்க்க போகிறது செர்கோஸ்போரா புலி நோய். இது வந்து பார்த்தீங்கன்னா சூடோ செர்கோஸ்போரா பார்பூரியா என்ற பூஞ்சைனால் ஏற்படும். இதோட அறிகுறி பார்த்தீங்கன்னா பழங்கள் மற்றும் இலைகளில் வந்து சிறிய புள்ளி தோன்றுங்க. அந்த சிறிய புள்ளி சேப் கலர் புள்ளியாக பெருசாக மாறும். அந்த சேப் கலர் புள்ளி வந்து பழுப்பு நிறமாக மாறி ரொம்ப கடினமாக, அதாவது பழங்கள் மற்றும் இலைகள் வந்து ரொம்ப கடினமாக மாறும். பின்னாடி வந்து உலர்ந்து போய் பழங்களில் வந்து அங்கே விரிசல் விழ ஆரம்பிச்சிடும். நாலாவது நம்ம பார்க்க போகிறது ஆந்த்ராசினோஸ். இதோட அறிகுறி பார்த்தீங்கன்னா இலைகள் மற்றும் கிளைகளில் வந்து புள்ளிகள் ஏற்படும். பின்னாடி வந்து கருகள் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து இலைகள் வந்து வாட ஆரம்பிச்சிடும். இது வந்து பழங்கள் இதோட அறிகுறி பார்த்தீங்கன்னா பழுப்பு நிற புள்ளிகள் தோன்றும். பின்னாடி அந்த பழங்கள் கூட கருகி மரத்துலேருந்து விழுந்துடும். இந்த பூஞ்சானம் வந்து நோய்பட்ட தாவரத்திலிருந்து ஆரோக்கியமான தாவரத்துக்கு காற்றின் அல்லது நீர் மூலம் வந்து பரவுகிறது. இதான் நம்ம பார்க்க போகிறது அவகோடா ரூட் ராட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழுகல் நோய். வந்து இங்கிலீஷில் பைட்டோப்தோரோ ரூட் ராட்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து பைட்டோப்தோரோ வேர் அழுகுன்னு சொல்லுவாங்க. இதோட அறிகுறி பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்ப நிலையில் இருக்கிற அவகோடா இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் அங்கங்கே மஞ்சள் கலரில் இருக்கும். இதே வந்து கொஞ்சம் அதிகமான முற்றி போன அவகோடா இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி காஞ்சி கிளைகள் பூராமே காஞ்சி கிடக்கும். தண்டுக்கு நடுவில் இருக்கிற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஓட்டை வந்து அந்த ஓட்டையிலிருந்து பார்த்தீங்கன்னா சேப் கலரில் ஒரு பிசின் மாதிரி திரவம் வெளியே வரும். இதுதான் வந்து இந்த நோயோட அறிகுறி. விட்டோம்னா அவகோடா மரங்கள் பூராமே காய்ந்து அந்த மரங்கள் பூராமே அழிந்து விடும். ஆறாவது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அவகோடா தூர் நோய். இது வந்து ரெட் ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. இதோட அறிகுறி பார்த்தீங்கன்னா இலைகள் அங்கங்கே துருப்பிடிச்ச புள்ளி மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் வேளாண் செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ள உழவன் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.